ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஏக இறைவன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். தான் அல்லாதவைகள், தன்னால் படைக்கப்பட்டவைகளை வணங்கப்படுவதை, அனுஷ்டிக்கப்படுவதை, பின்பற்றப்படுவதை வெறுப்பவன் என்ற தகவலோடு இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இறையில்லமா மஸ்ஜிதிலே வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, சகோதரர்களே, எங்கிருந்தாலும் எச்சந்தர்ப்பத்திலும் சமூகத்துடன் சமூகமாக 4 பேர் பார்க்கின்றவாறு சமூகத்தில் விட்டிருப்பினும் எவராலுமே பார்க்க முடியாது 4 பக்கமும் மூடப்பட்ட மறைக்கப்பட்ட தனி அறையில் இருந்தாலும் வல்ல நாயன் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமாறும் அல் குர்ஆனும் ஹதீஸும் எவற்றையெல்லாம் செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள், கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள், சுவர்க்கம் நுழையலாம் என்று என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றதோ அந்த விவகாரங்களை எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடந்தும் அல் குர்ஆனும் ஹதீஸும் எவற்றையெல்லாம் தவிர்ந்து வாழுங்கள், செய்து விடாதீர்கள், நினைத்து விடாதீர்கள், நெருங்கி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றதோ அவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். இன்றைய இந்த ஜும்ஆ பிரசங்கத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் கல்வி என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கல்வியை, அறிவை தேடும் இந்த பணியை சிலாகித்து சிறப்பித்து பேசியிருக்கின்றது. அதனை வஹியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனின் முதலாவது இறை வசனம் இக்ரா, படியுங்கள், ஆராயுங்கள், தேடுங்கள் என்ற ஒரு கட்டளையை, வாசியுங்கள், ஓதுங்கள் என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் தஆலா முதல் வசனமாக, முதல் வார்த்தையாக எங்களோடு பேசினார். அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுகின்ற போது முதல் வார்த்தைகள், முதல் தருணங்கள், முதல் சந்திப்புகள் எப்போதும் வாழ்வில் மறவாத நினைவுகளாக இடம் பிடிக்கும். அந்த அளவுக்கு அந்த முதல் கட்ட நடவடிக்கைகள் ஒருவனுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியுமான எத்தனையோ உபதேசங்கள் இருக்க, என்னையும் உங்களையும் பார்த்து இக்ரா, படிப்பை தூண்டுகின்ற, கல்வி அறிவை தூண்டுகின்ற ஒரு சொல்லை அல்லாஹ் தஆலா கையாண்டு இருக்கின்றான். இதன் பின்னணியை
சற்று உற்று நோக்கினால் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றதை, உபூதியத்தை, தௌஹீதை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு மார்க்கம். எங்களுடைய சிந்தனைக்கு இட்டு நாங்கள் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா முதல் வார்த்தையாக இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், அகிமிஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, ஜகாத்து கொடுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் போன்ற இபாதத்துக்களோடு அல்லாஹ்வுக்கு முதல் வசனத்தை சுருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் முதல் வார்த்தை நீங்கள் தேடி படியுங்கள் என்பதுதான். ஏன் தெரியுமா? ஒரு முஃமின் அவனுக்கு அல்லாஹ் தஆலா விதித்திருக்கின்ற அடிப்படை கடமைகளை செய்வதாயினும், தொழுகையை எடுத்துக்கொள்ளுவோம், அவன் எவ்வாறு தொழ வேண்டும், அவன் வுது செய்கின்ற போது எவ்வாறு வுது செய்ய வேண்டும், தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அவனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்பட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு அமைந்து காணப்பட்டது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் முகமாக ஒருவன் நாட வேண்டிய இடம் இக்ராவுக்குத்தான். படிக்க வேண்டும், தேட வேண்டும், ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக எவ்வாறு தொழுதார்கள் என்பதை ஒரு முஃமின் அறிந்து கொள்ள அவன் ஹதீஸ்களின் பக்கம் மீள வேண்டும். இப்படி தேடி படிக்காததன் விளைவு இன்று சமூகம் பித்அத்துக்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களில் இல்லாதவைகளை எல்லாம் சுன்னாவாக கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைக்கு இன்று சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், முதல் வஹ்யுடைய வார்த்தையை விளங்காததன் கோளாறு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்த ரப்புடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள், வாசியுங்கள், தேடுங்கள். ஹலகல் இன்சான மின் அலக், அல்லாஹ் தஆலா மனிதனை அலக் என்கின்ற இரத்தக்கட்டியிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான், சிருஷ்டித்தான். இரண்டாவது வசனம் சயின்ஸை, விஞ்ஞானத்தை பற்றி அல் குர்ஆன் கூறுகின்றது. இன்று உங்களுக்கு பார்க்கலாம், உலகத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற அனைத்து கண்டுபிடிப்புகளும் அல்லது சயின்டிபிக்கல் ட்ரூத், சயின்டிபிக்கல் ஃபேக்ட் என்று அழைக்கப்படுகின்ற விஞ்ஞான நவீன உண்மைகளும் அல் குர்ஆனில் எடுத்தியம்பப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று 21ஆம் நூற்றாண்டில் அல்லது 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை இஸ்லாம் சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனில் பிரஸ்தாபித்துள்ளது. சுப்ஹானல்லாஹ், வஹியின் தாத்பரியம் இது, இந்த வஹியின் சிறப்பியல்பு இது. மூன்றாவது வசனமாக இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், அவன் தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு, பேனாவை கொண்டு கற்பித்தான். படைத்த ரப்புக்கு என்ன தேவை இருக்கின்றது? முதல் 4வது வசனத்தில் பேனாவை பற்றி பேசுவதற்கு, தொழுகையை பற்றி பேசியிருக்கலாம், ஜகாத்தை பற்றி பேசியிருக்கலாம், கலிமாவை பற்றி பேசியிருக்கலாம், இன்னொரு என்ன மனித வாழ்வோடு தொடர்பான குடும்பவியல், சமூகவியல், பொருளாதாரம் போன்ற விடயங்களை எல்லாம் பேசி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா பேனாவை பற்றி பேசியதன் நோக்கம் இந்த உம்மத்து முஹம்மத் ஒரு கல்வி சமூகமாக மிளிர வேண்டும் என்பதுதான். இந்த கல்வி அறிவில்லா தன்மை ஒரு முஃமினை வழிகெடுப்பதற்கு ஆயுதமாக, ஒரு முஃமினை வழி பிறழச் செய்வதற்கு ஒரு சாதனமாக அமைய முடியும். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு தெரியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் என்று அல் குர்ஆனின் முதல் வஹி, முதல் 5 வசனங்களும் கல்வியின் சிறப்பை பற்றி சிலாகித்து பேசி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத், நபி பட்டம் கிடைத்து அந்த
மக்கா மதீனா சாம்ராஜ்யங்களை உருவாக்கின அந்த ஆரம்ப காலகட்டத்தில் யுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது இஸ்லாத்தின் எதிரிகளை கைதுகளாக பிடிக்கின்ற ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு வழிமுறை காணப்பட்டது. எனவே யுத்த கைதிகளாக பிடிக்கப்படுகின்ற அந்த முஷ்ரிக்கீன்களில் படித்தவர்கள் இருந்தால் அவர்களை யுத்த கைதிகளாக பிடித்து அவர்களை விடுதலை செய்வதற்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போர் வீரர்களும் கண்டிஷனாக, நிபந்தனையாக போட்டது என்ன தெரியுமா? சஹாபிய சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். வரலாற்றின் பக்கங்களை புரட்டுகின்ற போது எங்களுக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. கைதானவர்களை விடுதலை செய்வதற்காக இவர்கள் கேட்ட சன்மானம் சமூகத்திற்கு கல்வியை புகட்டுமாறு வேண்டிக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்ணை கேட்கவில்லை, பொருளாதாரத்தை கேட்கவில்லை, இந்த உலகத்தின் ஏனைய வாழ்வாதாரங்களை அவர்களிடம் கேட்கவில்லை, ஆட்சி அதிகாரத்துக்காக மண்டியிடவில்லை. கல்வியை புகட்டுங்கள், விடுதலை செய்கின்றோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தலைவர்களும் சொன்னதையெல்லாம் நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த இல்ம் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் சுமாராக 856 இடங்களில் வந்திருக்கின்றதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. முதற்தர ஹதீஸ் கிரந்தமாகிய சஹீஹுல் புகாரியில் மாத்திரம் 600க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த கல்வியை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் இந்த கல்வியை ஒரு புனிதமான துறையாக, சிறப்பான துறையாக இஸ்லாம் பார்க்கின்றது. மனித படைப்பின் ஆரம்பத்தை அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் கூறுகின்ற போது 30 முதல் 33வது வசனம் வரைக்கும் இந்த கல்வியின் சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா எடுத்து எம்புகின்றான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்ததன் பிற்பாடு அல்லாஹு தஆலா செய்த முதல் வேலை ஆதமுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். ஒரு மனிதனின் படைப்புக்கு பின்னால் இருக்க வேண்டியது கற்றறிந்து கொள்வதுதான். இபாதத்துக்களை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை சுவர்க்கத்துக்காக அவன் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் போன்ற விடயங்களில் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா மனிதனுடைய அறிவுக்கும் விலங்குகளுடைய அறிவுக்கும் இடையில் வைத்திருக்கின்ற வித்தியாசங்களில் பிரதான வித்தியாசம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல் இல்மு வல் அமல். கற்றதை செயற்படுத்துவதுதான். கல்வி அறிவை பெற்றுக்கொண்டு அதனை செயற்படுத்துவது. இஸ்லாத்தின் கல்வி கொள்கைகளில் பிரதானமான ஒரு கொள்கைதான் படித்தவற்றை அவன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் கை வைத்து கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை மார்க்க உபதேசங்களை நாங்கள் செவிமடுக்கின்றோம், எத்தனை ஹதீஸ்களை நாங்கள் படிக்கின்றோம், எத்தனை தஃப்சீர் விளக்கங்களை நாங்கள் கேட்கின்றோம். அது என்னை மாற்றியதா? என்னுடைய உள்ளத்தில் சிறிதளவேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்ற கேள்விக்கு நானும் நீங்களும் விடை காண கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் ஆரோக்கியமும் கல்வி அறிவும் மனிதனுக்கு அத்தியாவசியமானது என்பதை அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் எடுத்து எம்புகின்றது. ஒரு மனிதனின் உடலுக்கு நோயும் அறிவீனமும் மிக பெரும் சோதனைகளாகும். அறியாமையிலிருந்தும் மடமையிலிருந்தும் சமூகத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் இஸ்லாம் அதிகூடிய கவனம் செலுத்தி இருக்கின்றது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜஹல். யா அல்லாஹ், அறிவில்லா தனத்திலிருந்து, படிப்பறிவில்லா தனத்திலிருந்து, மடமையிலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் கல்விக்கு, அதன் பிற துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துள்ளார்கள். இஸ்லாம் மௌட்டிகத்தையும் அறியாமையையும் வெறுத்தொதுக்குகின்ற ஒரு மார்க்கம். இஸ்லாம் அறியாமைக்கு எதிராக போராடுகின்றது. உதாரணமாக ஜஹ்லு ஷிர்கி பித்தௌஹீத், ஷிர்க்குக்கு எதிராக இஸ்லாம் தௌஹீதை கொண்டு போராடுகின்றது. அறியாமைக்கு எதிராக இஸ்லாம் கல்வி அறிவை கொண்டு போராடுகின்றது. சிந்தனையை தூண்டுகின்றவாறு அல் குர்ஆனில் நிறைய கேள்விகளை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நிறைய கேள்விகளை கேட்கின்றான். அத்துணை கேள்விக்கு பின்னாலும் நீங்கள் படியுங்கள், ஏன் நீங்கள் படிக்காமல் இருக்கின்றீர் என்ற இறை கேள்விகள் எங்கள் முன்னால் வந்திருக்கின்றது. உதாரணமாக எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு சூராவில் அல்லாஹ் தஆலா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின், ஆத் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். விடை காண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தால் ஆத் கூட்டத்தார், சமூத் கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா ஏன் அழித்தான் என்ற வரலாற்றுக்கு பின்னால் எனக்கும் உங்களுக்கும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு இடத்தில் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் படிக்கவில்லையா? வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்கள் என்று இந்த வசனம் கூறுகின்றது. ஏன் அந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள்? அவர்கள் செய்த தவறுகள் என்ன? அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் கடந்து சென்ற கதைகளை நீங்கள் படியுங்கள். இன்ன ஃபீ ذلك லஇப்ரா, நிச்சயமாக அந்த கதைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. அவர்களுடைய வாழ்க்கையில் தவறிய இடங்கள் என்ன என்பதை அடையாளம் கண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செப்பனிடுவதற்கு அந்த வரலாற்று பாடங்கள் எங்களுக்கு படிப்பினையாக அமைகின்றது. இன்னும் ஒரு இடத்தில் அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், பாலைவனத்தில் வாழ்கின்ற ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? ஒட்டகத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்யவில்லையா? ஒட்டகத்தை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணவில்லையா? அதை பற்றி நீங்கள் ரிசர்ச்கள், ஆய்வுகள் மேற்கொள்ளவில்லையா என்று அல் குர்ஆன் கேட்கின்றது. காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உதாரணத்திற்கு ஒன்று ரெண்டை கூறுகின்றேன். ஒரு ஒட்டகத்தின் படைப்புக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நிறைய சயின்டிபிக்கல் ஃபேக்ட்ஸ், விஞ்ஞான உண்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். முதலாவது, பாலைவனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற ஒட்டகங்களுக்கு நிறைய நீர் தேவைப்படும். பாலைவனத்திலோ நீரை தேடுவது மிகவும் சிரமம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டகத்துடைய படைப்பில் ஒரு ஏற்பாட்டை அதற்கேற்றாற்போல் செய்து வைத்திருக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு அதற்கு தேவையான நீரை அதனுடைய உடம்பில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா அதில் வைத்திருக்கின்றான். படைத்துவிட்டு ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை பார்த்து கேட்கின்றான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே ஒட்டகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு விஞ்ஞான உண்மைதான், பாலைவனத்தில் வாழ்கின்ற போது மத்திய கிழக்கு நாடுகளில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், இப்போது சரி சமனாக இருக்கின்ற பாலைவனத்து பூமி
ஒரு காற்றடித்ததன் பின்னால் வேறொரு டிசைனுக்கு வேறொரு அமைப்புக்கு அது மாறிவிடும். குழியாக இருக்கின்ற பிரதேசம் மேடாகவும், மேடாக இருக்கின்ற பிரதேசம் குழியாகவும் மாறும். இந்த காற்றின் மூலமாக அந்த பாலைவனத்து மண் வீசுகின்ற போது அல்லது அதனுடைய தூசி பறக்கின்ற போது உயிரினங்களின் கண்ணுக்குள்ளால் அது கண்ணுக்கு சென்றுவிடும். இதை தடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா அதனுடைய கண்ணுக்கும் இமைகளுக்கும் இடையில் ஒரு டிஷ்யூ மாதிரியான ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா சிருஷ்டித்து வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இது உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்கள் ஒட்டகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இதை கொடுத்திருக்கிறது. படைத்து விட்டு அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் பார்க்கவில்லை? இவ்வாறு ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா விஞ்ஞானத்தை வைத்துவிட்டு என்னை பார்த்து, உங்களை பார்த்து, மனிதா நீ இவற்றை படிக்கவில்லையா, ஆராயவில்லையா, ஏன் நீ ஆராயவில்லை என்று எங்களை பார்த்து கேட்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, இறக்கி அருளப்பட்ட அல் குர்ஆனை பற்றி நீ சிந்திக்கவில்லையா, அதை படித்து தாக்கமுறவில்லையா, அல்லது அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அந்த குர்ஆனை படிக்காதிருக்க, அந்த குர்ஆனை கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ளாதிருக்க உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டு மூடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே ஒரு அடியான் இரண்டு நிலைமைகளில் ஒரு நிலைமையில் இருப்பான். ஒன்று, அவன் அல் குர்ஆனை தேடி தேடி படிக்கக்கூடியவனாக இருப்பான். அல் குர்ஆனை பற்றி பேசுகின்ற இடங்களில் எல்லாம் அவன் கலந்து கொள்ளுவான். முடியுமான அளவு மார்க்கத்தை படிப்பதற்கு, அல் குர்ஆனை படிப்பதற்கு அவன் நேரம் கொடுப்பான். அவன் நேரம் கொடுக்கவில்லை என்றால் குலூபுஹும் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களும் இறுக்கி மூடப்பட்ட உள்ளங்கள். அந்த உள்ளங்கள் திறக்கப்பட்ட உள்ளங்கள் அல்ல, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கின்ற உள்ளங்கள் அல்ல, இறுக்கி மூடப்பட்ட உள்ளங்கள் என்பதை அல் குர்ஆன் கூறுகின்றது. அதே போன்று அல் குர்ஆன் கல்வியலாளர்கள், கற்றறிந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள் என்பதை அல் குர்ஆன் கூறுகின்றது. மாடர்ன் அகாடமிக் சிஸ்டம் அல்ல, நவீன கல்வி முறைமை அல்ல இதை கூறுவது. படைத்த ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், கற்றறிந்தவர்கள் சிறந்தவர்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகின்றான். எனவே ஒருவன் கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த உம்மத்து முஹம்மத் அல் குர்ஆனிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டு கல்வியில் நாங்கள் பின்னிற்கின்றோம். கேட்கின்ற கேள்வி, படித்து என்ன செய்ய? சுப்ஹானல்லாஹ். மெட்டீரியலிசத்துக்கு பின்னால் நாங்கள் சென்று விட்டோம். இன்று உலகை ஆளுகின்ற சடவாதம், எல்லாவற்றுக்கும் லாபத்தை பார்க்கின்ற இந்த சடவாத கொள்கை, நான் ஏன் நல்ல அஹ்லாக்குகளோடு இருக்க வேண்டும், எனக்கு என்ன கிடைக்குது? நான் ஏன் படிக்க வேண்டும், படிக்கிறதால் எனக்கு என்ன கிடைக்கிறது? சுப்ஹானல்லாஹ். இந்த மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை, சடவாத கொள்கை அல் குர்ஆனை ஆராயாத ஒரு சமூகமாக எங்களை பின்தங்க வைத்திருக்கின்றது. வெறுமனே ஹலால் ஹராம்களோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹலால்களை ஹராம்களை மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது முதல் மீண்டும் நித்திரைக்கு செல்லுகின்ற வரைக்கும் அவன் ஒரு அல் குர்ஆனிய மனிதனாக அவன் திகழ வேண்டும் என்பது தான் அல் குர்ஆனின் எதிர்பார்ப்பு. இப்போது ஒரு கேள்வி எழலாம், எதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறது? எந்த கல்வித்துறைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது? கல்வியை இரு வகைகளாக, சுருக்கமாக இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, ஃபர்து கிஃபாயாவான கல்வித்துறை. உதாரணமாக ஃபர்து கிஃபாயா என்கின்ற போது சமூகத்தில் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போகுது. துறை சார்ந்தோர், பொருளியலாளர்கள், வைத்தியர்கள், சட்ட அறிஞர்கள்,
வழக்கறிஞர்கள், இமாம்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், இப்படி கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், எல்லோரும் அவர்களாக மாறிவிட வேண்டும் என்ற தேவை இல்லை. இரண்டாவது கல்வித்துறை ஃபர்து ஐன், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய கல்வித்துறைகள். இந்த கல்வித்துறையில் கற்காதவர்கள் பாவிகள். உதாரணமாக அகீதா சார் விடயங்கள். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன், என்னுடைய இறை கொள்கை எப்படி இருக்க வேண்டும், என் அகீதா என்ன, அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், நான் யாரை வணங்க வேண்டும், என்னுடைய இபாதத்துகள் அல் குர்ஆன் சொல்லுகின்ற இபாதத்துக்களா, சுன்னா சொல்லுகின்றவாறு என்னுடைய தக்பீர் அமைந்திருக்கின்றதா, என்னுடைய சலா அல் குர்ஆன் சொல்லுகின்ற மாறு அமைந்திருக்கின்றதா, அல்லாஹ்வின் தூதரை நான் நேசிக்கின்றேன் என்று மார்பு தட்டி பேசுகின்றேன், ஆனால் அல்லாஹ்வை நேசிப்பதன் வெளிப்பாடு என்னிடம் இருக்கின்றதா என்ற கேள்விகளுக்கான விடை காண வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டாவது ஃபர்துகள் சம்பந்தமான விடயங்கள், அர்கானுல் இஸ்லாமோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இபாதத்துகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். நான் எவ்வாறு நோன்பு பிடிக்க வேண்டும், திருமண வயது வருகின்ற போது அஹ்காமுன் நிக்காஹ் என்று சொல்லுகின்ற திருமண சட்டங்களை அறிந்ததன் பிற்பாடு தான் நான் திருமணத்தில் நுழைகின்றேனா, நான் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றேன், யாருக்கு சதக்கா கொடுக்க வேண்டும், யாருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், என்னுடைய ஜகாத் எவ்வளவு, நான் அதனை எவ்வாறு பிரித்து கொடுப்பது போன்ற அறிவுகளை, போன்ற கல்வித்துறையை அந்தந்த நபர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பிசினஸ்மேன், ஒரு வியாபாரி ஜகாத் கொடுக்கின்ற போது அந்த ஜகாத் யாருக்கு போய் சேருகின்றது, நான் யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும், என்னுடைய வருமானம் எவ்வளவு, எனக்கு எவ்வளவு ஜகாத் விதியாக இருக்கின்றது, துல்லியமாக விடை காண வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். மூன்றாவது கட்டாயம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் கபாயிர் என்று சொல்லுகின்ற பெரும் பாவங்கள். அறிந்து அவற்றிலிருந்து நாங்கள் நீங்க வேண்டும். அடுத்தது சிச்சுவேஷனல் நாலேஜ் என்று சொல்லுகின்ற ஒரு சூழலுக்கு நாங்கள் எவ்வாறு ரியாக்ட் பண்ணணும், ஒரு சூழலுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் எவ்வாறு எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த விவகாரங்களில் கவனம் செலுத்துவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். ஒரு முஃமின் அறிந்து கொள்ள வேண்டிய கல்வித்துறைகளில் அகீதா, ஏற்கனவே சொன்னது போல, அதே போல சட்ட விவகாரங்கள், எது ஹலால், எது ஹராம், எது சுன்னா, எது பித்ஆ, சீரத்துர் ரசூல் என்று சொல்லுகின்ற நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், நபி அவர்கள் எதை செய்தார்கள், எதை செய்யவில்லை, அத்கார்கள், துஆக்கள், ஹியூமன் ரைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மனித உரிமைகள், பேரன் ரைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சைல்ட் ரைட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு தந்தை, ஒரு தாய் தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற விடயங்களில் ஒவ்வொரு தனிநபரும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயங்களில் நாங்கள் எவ்வாறு வெற்றி காண்பது என்று பார்த்தால், ஊரில் இருக்கின்ற ஜமாத்துக்கள், பள்ளி வாயில்கள் அல்லது எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் சொசைட்டிஸ் என்று சொல்லுகின்ற கல்வி அபிவிருத்தி சங்கங்கள் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அவற்றிற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இல்லாது விட்டால் விளைவு என்ன தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள் மெட்டீரியலிஸ்டிக் எஜுகேஷனல் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற சடவாத கல்வி கொள்கைகளுக்கு பின்னால் சென்று விடுவார்கள். இந்த சடவாத கல்வி கொள்கைகளுக்கு பின்னால் சென்று விட்டால் அவனிடம் அல் குர்ஆனிய வாழ்க்கை இருக்காது, அவனுடைய பிசினஸில் இஸ்லாம் இருக்காது, அவனுடைய திருமணத்தில் இஸ்லாம் இருக்காது, அவனுடைய
வாழ்க்கை துணை என்று வருகின்ற போது ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதை விடுத்து அவன் ஒரு சடவாத கணவனை அல்லது மனைவியை தேடிக்கொள்வான். அதே போன்று அன்புக்குரிய பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த ரிலீஜியஸ் எஜுகேஷன் என்று அழைக்கப்படுகின்ற மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, மெட்டீரியலிஸ்டிக் எஜுகேஷன் என்று அழைக்கப்படுகின்ற சடவாத கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க கல்வியை இரண்டாம் தரமாக வைத்து பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கான முதியோர் இல்லங்களை இப்போதே தேடிக்கொள்ளுங்கள். காரணம், ரப்பானியத்தாக வளராத ஒரு பிள்ளை, ரிலீஜியஸ் எஜுகேஷன் சரியான முறையில் உள்ளத்தில் விழாத ஒரு பிள்ளை, அல் குர்ஆனிய கல்வி கொள்கைகள் சரியாக உள்ளத்தில் இறங்காத ஒரு பிள்ளை ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எஜுகேஷனலிஸ்டாக மாறுவான். ஒரு சட்டவாத கல்விமானாக அவன் மாறுவான். அவன் ஒரு வைத்தியனாக ஆகுவான். ஆனால் அவனிடம் இஸ்லாமிய விழுமியங்கள் இருக்காது. அவன் ஒரு சயின்டிஸ்டாக மாறுவான். இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற சயின்டிஸ்டாக அல்ல. அவன் ஒரு சட்ட அறிஞனாக மாறுவான். இஸ்லாமிய விழுமியங்களை தாங்கி பிடிக்கின்ற ஒரு சட்ட அறிஞனாக அல்ல. இப்படியானவர்கள் எவ்வளவுதான் படித்தாலும், அன்பார்ந்தவர்களே, அவனிடம் இஸ்லாம் குடிகொள்ளாது, அவனுடைய உள்ளத்தில் அது இறங்காது. எனவே கல்வியோடு சேர்த்து ஈமானும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற தகவலோடு ஒரு நல்ல ரப்பானியத்தான கல்வி சூழலை உருவாக்க எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.